அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி கோகுல் பாண்டியன் வந்திருக்காங்க. அவங்க தான் நம்ம நேர்காணல் செய்ய போகிறோம். வாங்க நேர்காணலுக்குள்ளே போகலாம். தம்பி வணக்கம். வணக்கண்ணே. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகுது தாவேக்கா ஆட்சி அமைச்சு. முதல்ல தாவேக்காலாம் வராது, ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்க, ஒரு 6% வாக்கு எடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஆட்சியை அமைச்சிட்டாங்க. 40 நாள் ஆட்சி செஞ்சுட்டாங்க. நாங்கள் பல சாதனைகளை செஞ்சுட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 40 நாள் ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாதனையா சோதனையா? இந்த 40 நாள் ஆட்சி சாதனையா சோதனையாங்கிறத விட வேதனையாக தான் இருக்குது மக்களுக்கு. இது நான் தாவேக்காவுடைய ஆட்சியாக பார்க்கல. இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச அதிமுக திமுகவுடைய நீட்சியாக தான் பார்க்குறேன். ஏன்னா திமுக அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த 70 வருஷமாக என்னென்ன கொடுமைகள், என்னென்ன குற்றங்கள், என்னென்ன ஊழல்கள், லஞ்சம் எல்லாம் நடந்ததோ அதே தான் இன்றைக்கி தாவேக்கா ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ அவங்க எப்படி இலவசத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைச்சி நாட்டை எப்படி ஒரு கடன் பாதையில் கொண்டு போய் விட்டாங்களோ அதே தான் அந்த தாவேக்கானுடைய ஆட்சியும் செஞ்சு கொண்டிருக்கு. இல்லையே, அவங்க நாங்கள் மாற்று சக்தி, முதன்மை சக்தின்னு சொல்லலாம் வந்திருக்கிறாங்க. ஆமாம், உண்மையில அவங்க முதன்மை சக்தி தான். ஏன்னா இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கின்ற ரசிகர்கள், இந்த அளவுக்கு அரசியலே தெரியாத, தன்னுடைய தொகுதியில் எத்தனை வார்டு இருக்குது என்று தெரியாதவங்களாம் இன்றைக்கி எம்எல்ஏவாக ஆகியிருக்காங்க. இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியான திருச்சி கிழக்குலையும் சரி பெரம்பூர்லையும் சரி எத்தனை வார்டு இருக்குது, எத்தனை ஒன்றியங்கள் இருக்குது, எத்தனை பேரூராட்சிகள் இருக்குது, என்ன அந்த தொகுதியில் என்னென்ன சிக்கல் இருக்குது, அந்த தொகுதியினுடைய முதன்மையான பிரச்சனைகள் என்னன்னு கூட தெரியாதவங்கெல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க. அதனால நீங்கள் சொல்கிறது எப்படி பார்த்தா எல்லாமே தெரியும். 15 வருஷமாக அதான் நீங்கள் பேசிட்டீங்க. அப்படின்னா மக்கள் உங்களுக்கு தானே வாக்கு செலுத்திக்கணும், அவங்கள தானே வெளில வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை, வெற்றி பெற்றால் போதும், அதுக்கான எந்த வழியை பின்பற்றினா என்னென்னு அவங்க நினைக்கிறாங்க. அதானே நடந்திருக்கு. இன்னைக்கு நிதர்சனத்தில் அவங்க தானே வென்றிருக்காங்க. நிதர்சனத்தில் அவங்களுக்கு வென்றிருக்காங்க. நான் இப்போது மக்களுடைய அறியாமை தான் உண்மையாக சொல்ல போனால். இப்போது தாவேக்காவுக்கு பெரும்பாலான வாக்குகள் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் விழுந்திருக்கு. இதற்கு முன்னாடி திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தின அதே மக்கள் தான் இன்னைக்கு தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, நானும் விஜய் ரசிகன் தான், ஆனால் நான் தமிழ் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தலை. என்னுடைய நண்பன் தன்னுடைய தந்தையும் தாயையும் நீங்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறான். ஏன்னா என்னுடைய தாய்க்கும் சரி என்னுடைய நண்பனுடைய தாய்க்கும் சரி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. ஒரு உள்ளாட்சி தேர்தலில், அதாவது ஒரு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாது. நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது, எத்தனை துறைகள் இருக்குது, எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, இது எதுவுமே தெரியாது. அதாவது என்னுடைய தாய் தந்தையர் இப்போ உள்ள பெரும்பாலான நபருடைய தாய் தந்தையர் படிப்பறிவில் கம்மியாக உள்ளவங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அறியாமை, அவங்களுக்கு தெரிஞ்சது இலவசம். ஏன்னா கடந்த 70 ஆண்டுகளாக திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா இலவசத்தை அறிவித்து மக்கள்லாம் அந்த இலவச மனநிலையிலே வச்சுட்டாங்க. இப்போ எடப்பாடி வராரா 1000 ரூபா தராரு, இது ஸ்டாலின் வராரா 1000 ரூபா தராரு, எடப்பாடி வராரா 2000 ரூபா தராரு, விஜய் வராரா 2500 ரூபா தராரு. இவங்க 2 பேரை விட விஜய் அதிகமாக காசு தராரு. அப்போ விஜய்க்கு வாக்கு செலுத்துவோம். தங்க மோதிரம் தராரு, 6 சிலிண்டர் தராரு, எக்கச்சக்கமான இலவசத்தை அறிவிச்சிருக்கிறாரு, 12 லட்சம் கோடிக்கு இலவசத்தை அறிவிச்சிருக்கிறாப்புல. அப்போ விஜய் வந்தால் தான் நமக்கு நல்லது செய்வார்னு மக்களுடைய அறியாமை தான். இலவசம் யார் அதிகமாக தராங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க. இங்கே உண்மையாக உழைச்சவனுக்கு வாக்கு இல்லை, மக்களுக்காக போராடணுனுக்கு வாக்கு இல்லை, மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றவனுக்கு வாக்கு இல்லை. இலவசத்தை யார் அறிவிச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய தாயாருக்கும் என் நண்பனுடைய தாயாருக்கும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது இலவசம். ஏன்னா பெரும்பாலான நபர்கள் இலவசத்தை தான் இங்கே எதிர்பார்த்தாங்க. இங்கே சீமான் ஏன் தோத்தார், விஜய் ஏன் வெற்றி பெற்றார்னா, சீமான் இலவசத்தை எதிர்த்தார், விஜய் இலவசத்தை ஆதரித்தார். அது ஒரே ஒரு காரணம் தான். இப்போ திமுக அதிமுக இலவசத்தை நான் உங்களுக்கு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், டோக்கன் தரேன், 8000 ரூபாய்க்கு டோக்கன் தரேன், 10,000 ரூபாய்க்கு டோக்கன் தரேன், 20,000 ரூபாய்க்கு டோக்கன் தரேன்னு சொல்லி 70 வருஷமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சது. திமுக அதிமுக அறிவித்ததை விட 2 மடங்கு இலவசம் அதிகமாக அறிவித்து விஜய் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறார். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா பழையபடி நீங்கள் மக்களை தான் குற்றம் சாட்டுறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் திமுக அதிமுக ஆட்சி வந்தால் நீங்கள் காசை வாங்கிட்டு வாக்கு போட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி சினிமா பகுதியில் வாக்கு செலுத்திட்டாங்க, இலவசங்களை பார்த்து வாக்கு செலுத்திட்டாங்கன்னு அதை தான் சொல்கிறீங்களே தவிர்த்து உங்கள் தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஏன் இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக அந்த நாம் தமிழர் கட்சி தோற்றுச்சு, அந்த சீமான் தோற்று போனார், எப்படி விஜய் வெற்றி பெற்றார், இதில் நீங்கள் எங்கே கோட்டை விட்டோன்னு நினைக்கிறீங்க, என்ன செஞ்சு அதை சரி செய்ய போறீங்க, அதை பற்றி பேசுங்க. அதாவது என்னன்னா, எங்கள் தோல்வி வேற மக்கள் தோல்வி வேற. மக்கள் தோல்வி தான் எங்கள் தோல்வி. மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்காம இன்னைக்கு விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தோத்துட்டுனா மக்கள் தான் இங்கே தோற்று போயிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் மக்களுக்காக களத்தில் நின்னோம்.
இன்னைக்கு அந்த கட்சியில் மொத்தம் 234 சட்டமன்ற உறுப்பினர், அதில் 107 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க தமிழக கட்சி கழகத்தில். அதில் ஒருத்தருடைய காலாவது அவங்களுடைய தொகுதியில் முக்கியமான கிராமங்கள் போய் பயணிச்சிருக்குமா? கிட்டத்தட்ட 34 நாள் தேர்தல் பிரச்சார நாள். அதில் அண்ணன் விஜய் அவர்கள் 23 நாள் பிரச்சாரத்துக்கு போகல, வெறும் 10 நாள் தான் போனாங்க. வெறும் 10 நாள் தான் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போனார். அந்த 10 நாள்லேயே மக்கள் வந்து அவருக்கு இவ்வளோ வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இங்கே ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. மக்களுடைய அறியாமையை திமுக அதிமுக இத்தனை ஆண்டு காலமாக பயன்படுத்தி கொண்டது. இப்போது தமிழக கட்சி கழகம் அதை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இதில் மக்களுடைய வாக்கு, அதாவது பெற்றோர்களுடைய வாக்குகளை விட அவங்களுடைய மகன்களுடைய வாக்கு, இளைஞர்களுடைய வாக்கு தான் இன்றைக்கி அதிகமாக தமிழக கட்சி கழகத்துக்கு விழுந்திருக்கு. இங்கே இளைஞர்களுடைய வாக்கு ஏன் தமிழக கட்சி கழகத்துக்கு விழுந்ததுன்னா, இளைஞர்களும் அரசியல் புரிதலற்ற அறியாமையில் இருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்கள் எடுத்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட 15லேருந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் 15லேருந்து 20% வந்து இளைஞர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அரசியல்னா 1 கிலோ எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி பார்த்தா ஒரு இளைஞனுக்கு சர்க்கார் படம் முழுசாக தெரியுது. சர்க்கார் படத்தில் இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டில் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன வசனம் பேசியிருக்கிறாருங்கிறத கரெக்டாக சொல்கிறான். இந்த டைமில் வில்லனை கழுத்தை பிடிச்சி தூக்குனார் விஜய் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறான். ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா எப்படி ஜெயிச்சார், அறிஞர் அண்ணாவுடைய சட்டமன்ற உரை எப்படி இருந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. காமராஜர் எந்தெந்த அணையை திறந்தாருன்னு அவனுக்கு தெரியாது. இன்றைக்கி சாதாரணமாக விஜய் தெரியுது, அஜித்தை தெரியுது, தனுஷை தெரியுது, சிவகார்த்தினை தெரியுது, புதிய நடிகரான பிரதீப் ரங்கநாதனை தெரியுது. ஆனால் இங்கே அயோத்திதாச பண்டிதரை தெரியலை, ரெட்டமணி சீனிவாசன் தெரியலை, தேசிய தலைவர் தெரியலை, முத்துராமலிங்க தேவர் தெரியலை, இமானுவேல் சேகனாரை தெரியலை, இனத்திற்காக தமிழ் மொழிக்காக போராடினவங்கள் தெரியல, தான் இனத்திற்காக உயிர் நீத்த அப்துல் ரவுப்பு தெரியல, செங்குடி அக்காவை தெரியல, இங்கே போராளிகளை தெரியல, திரைக்கவர்ச்சியில் சினிமாவில் நடித்த நடிகர்களை தெரியுது, இங்கே போராளிகளை தெரியல. அதுதான் இங்கே சிக்கலே. இதற்கு யார் காரணம்னா திமுக அதிமுக தான் காரணம். 70 வருஷமாக சினிமாவை போட்டே இளைஞர்களையும் அடுத்த தலைமுறையும் வளர்த்துட்டாங்க. அதை தாவேக்க இங்கே பயன்படுத்தி கொண்டது. அதுதான் உண்மையான காரணம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவங்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்கெல்லாம் தான் வந்து வந்த உடனே 717 டாஸ்மாக் கடையை மூடியிருக்காங்க, சிங்கப்பெண் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இருங்க, அடுத்து வந்து இந்த தாய்மாமன் மோதிரம்லாம் போட்டிருக்காங்க. அதாவது திமுக வந்து சொன்னதை வந்து செஞ்சுதான் நம்ம கேள்வி கேட்டோம். அதே கேள்வி இவங்களை பார்த்து கேட்டோம். ஆனால் ஆரம்பித்த 40 நாளுக்குள்ளேயே இத்தனை திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அப்போ மக்கள் வாக்கு செலுத்தினது சரிதானே அப்படின்னு தானே தோணுது. இன்னும் 5 வருஷத்தில் என்னெல்லாம் செய்வாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இருக்குல்ல. அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்துன்னு இது வந்து வெற்று விளம்பரம். 717 டாஸ்மார்க் மூடிட்டாங்க. மூடியதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் இந்த காணொலியுடைய தொடக்கத்திலே நான் சொன்னேன், திமுக அதிமுக போல தான் இந்த தமிழக கட்சி கழகம். ஏன்னு அதுக்கு உதாரணம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 2016 அம்மையா ஜெயலலிதா வந்த பொழுது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது 500 டாஸ்மார்க் மூடினாங்க. அதன் பிறகு ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது அதே 500 டாஸ்மார்க் மூடினாங்க. அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பொழுது 596 டாஸ்மார்க் மூடினாங்க. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த உடனே 717 டாஸ்மார்க் மூடி இருக்கிறதா சொல்கிறாரு. அதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. இதே இத்தனை பேர் இத்தனை டாஸ்மார்க் மூடி இருக்கிறாங்க. அப்போ டாஸ்மார்க்குடைய வருமானம் குறையணும் தானே. ஆனால் ஆண்டு ஒன்றுக்கு 48,000 கோடியிலேருந்து 50,000 கோடிக்கு மேலே வருமானம் போய்கொண்டே தான் இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் வந்தால் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிகள் தான் மாறுகிறதே தவிர காட்சிகள் மாறுவதில்லை. வண்ணங்கள் தான் மாறுகிறதே தவிர எண்ணங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை. இதுதான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பற்றி சொன்னீங்க. அது ஒன்றும் அதிகார படை, அது ஒரு அலங்கார படை தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு. இப்போ அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொன்னாங்க 2500 பேர் வந்து அதுக்கு அதிகாரிகளாக நியமனம் செஞ்சுருக்கிறதா சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தா இப்போ குழந்தைகள் அல்லாத பெண்கள் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில். இப்போ 4 கோடி பேருக்கு ஒரு 2500 பேர் இருந்தால் போதுமா? அதன் பிறகு சொன்னாங்க இப்போதைக்கு நாங்கள் 2500 பேரை நியமிக்கிறோம், அதன் பிறகு நாங்கள் ஒரு 5000 பேர் போல் நியமிப்பாப்போன்னு சொன்னாங்க. 5000 பேர் 4 கோடி பெண்களை பாதுகாத்துட முடியுமா? இதுக்கு இதே போல் 2019 ஐயா எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க அம்மா பேட்ரோல் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது 4 சக்கர வாகனத்தில் ரோந்து போய் கவனிக்கிறது தான். இப்போ இவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த பிங்க் பேட்ரோலு, அம்மா பேட்ரோலு, சிங்கப்பெண் அதிரடிப்படை, இவங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சும்மா ரோந்து போகிறது தான். மக்களுடைய வரிப்பணத்தில் டீசலை போட்டுக்கிட்டு போயிட்டு பார்க்குறது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லி ரோந்து போகிறது. ஒருத்தன் வந்து பெண்ணை வந்து பாலியல் செய்கிறான், அவனை கையும் கழுவமாக பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வழக்கு போடுறதோ, அவனை சிறைப்படுத்துவதோ, அவனை சிறையில் அடைப்பதோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவனை பிடிச்சு கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுப்பாங்க, காவல் அதிகாரிகள்கிட்ட ஒப்படைப்பாங்க. இவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமே கிடையாது. அதனால் இது வந்து ஒரு அதிகார படை கிடையாது, ஒரு அலங்கார படை தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இதே போல் தாவேக்கா வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க,
வேலு நாச்சியார் அதிரடி படைன்னு ஒன்று கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த சோல்டரில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு மக்களுக்குள்ளேயே மாறுவேடம் அணிந்து கொண்டு பெண்களை கவனிப்பேன், பெண்களை நாங்கள் கவனிக்க செய்வோம், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்ட்டு தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது. ஆனால் இன்னைக்கு அந்த படை எங்கே போய் கிடக்குதுன்னே தெரியலை. அந்த படையை இன்னும் 40 நாளாச்சு ஏன் இன்னும் கொண்டு வரலங்கிறதும் தெரியலை. அதிமுக திமுக பண்ணதை வந்து பேர் மாற்றி, துறைகளுக்கான பேரை மட்டும் மாற்றி ஸ்டிக்கர் மட்டும் இவங்க ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய முதலமைச்சர் வந்து வயது குறைந்தவர், இளமையானவர். பார்த்தீங்கன்னா நீங்கள் மாரத்தான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாரு, செயல்பாடும் வேகமாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய துடிப்பாக வந்து செயல்படுறாரு. 40 நாள் இவ்வளோ பண்ணிட்டு வரணும், 5 வருஷம் நிறையா பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் ரீல்ஸாக போட்டு தள்ளுறாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒரு சாதனையாகவே பார்க்கலையா? ரீல்ஸ் போடுறது சாதனையான இந்த இனத்திற்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் சிறை வாசத்தில் சிறை கொத்தடிமைகளாக இருந்து இறந்துருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போராடி உயிர் நீத்திருக்கிறாங்க, மொழிக்காக செத்துருக்காங்க, இனத்திற்காக செத்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய பாதி பகுதி சென்னையெல்லாம் ஆந்திராவுக்கு கொடுக்க போகும்பொழுது அதை பாதி பேர் போராடி தடுத்து நீத்திருக்கிறாங்க, சிறை கொத்தடிமைகளாக இருந்து இறந்துருக்கிறாங்க. இவர்களுடைய சாதனைக்கு மத்தியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் கேமராவுக்கு முன்னாடி நின்று ரீல்ஸ் எடுத்து போடுவது ஒரு சாதனையா? இந்த அரசு இது ஒரு சாதனை அரசா? இதெல்லாம் ஒரு விஷயமான இவங்க வந்து சொல்கிறாங்க 3 கிலோமீட்டர் அண்ணன் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 கிலோமீட்டர் வந்து மாரத்தானில் ஓடிட்டார். இந்தியாவிலேயே, இந்திய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் ஓடியது இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாரு அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள். அண்ணன் ஆதவர்ஜுனா யார்? கடந்த முறை திமுகவை ஜெயிக்க வச்சவர், வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற அமைப்பை தொடங்கி ஜெயிக்க வச்சவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே பார்த்தா இப்போ திமுக பொய்ய பரப்புனாங்கல்ல, அதே பொய்யத்தான் இன்னைக்கு தாவேகாவும் பரப்பிட்டு இருக்கு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அதிக கிலோமீட்டர் ஓடிய உண்மையிலேயே இந்தியாவில் மேரத்தானில் அதிக கிலோமீட்டர் ஓடிய முதலமைச்சர் யாருன்னா காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தான். அதன் பிறகு இன்னொரு 3 முதலமைச்சர் இருக்காங்க. நான் அவங்களுடைய பெயர்களை படிக்கிறேன் பாருங்கள். அதன் பிறகு ஹரியானுடைய முதலமைச்சர் நயாப் சிங் சைனி வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தா 30 மார்ச் 2025. அதன் பிறகு அருணாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பேமா கண்டு 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தா அக்டோபர் 29, 2018. அப்போ முழுக்க இப்போ திமுக அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் மாதிரி இந்த தமிழக வரலாற்றில் யாருமே ஆட்சி கொடுக்க முடியாது, ஐயா எடப்பாடி அவர்கள் செருப்பு இல்லாமல் தரையில் நடந்து போகிறாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக இப்போ திமுகவில் ஐயா ஸ்டாலின் பற்றியும் அதிமுகவில் ஐயா எடப்பாடி பற்றி முழுக்க பொய் செய்தியாக பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் இன்றைக்கி தமிழக கட்சி கழகமும் பண்ணியிருக்கு. இன்றைக்கி பாருங்கள், உண்மையை விட பொய் அதிகமாக பரவுது. இன்றைக்கி ஒரு இளைஞன் சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்களா ரீல்ஸை பார்க்குறான்னு, இன்றைக்கி ரீல்ஸ்லேயே தான் ஒரு அரசியல் வந்து இன்றைக்கி வந்து சுற்றி கொண்டு இருக்குது. இன்றைக்கி உண்மையாக உழைக்கணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக வழக்கு வாங்கி சிறைக்கு போகணும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி ஒரு கேமரா முன்னாடி ரீல்ஸ் போட்டால் இங்கே உட்காந்துருக்க நீங்களும் முதலமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், நானும் முதலமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுனீங்க, நினச்சா யாரும் முதலமைச்சர் ஆகலான்ட்டு. ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சு. உங்கள் கட்சி சார்பாக, நாம் தமிழர் கட்சி சார்பாக எந்த எதிர்வினையும் பெருசாக ஆக்கின மாதிரி தெரியல, அப்படியே மௌனமாக இருக்கீங்க. இந்த தோல்வினால் வந்து தோண்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா சமூக வலைத்தளங்களில், அதை மெய்ப்பிக்கிற மாதிரியே இருக்கு. எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறவங்க கட்சி. மே 4 ரிசல்ட் வருது, மே 4 ரிசல்ட் வருது. மே 18 இனப்படுகொலை நாளில் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தணும். அதன் பிறகு கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு, கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு நீதி வேண்டி நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு களத்தில் நின்றுட்டுருக்கு. நாங்கள் மக்கள் அரசியலுக்காக நின்றுட்டுருக்கோம், மக்களுக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் நாங்கள் பெருசாக கருதுவது கிடையாது. தாவேக்கா அன்னைக்கு வெற்றி பெற்றிருப்பது வந்து தற்காலிக வெற்றி. நாம் தமிழர் கட்சி வந்து தற்காலிக வெற்றிக்காக இந்த களத்திற்கு வரல, நாங்கள் நிரந்தர வெற்றிக்காக வந்திருக்கோம். ஏன்னா எங்களுடைய கனவு பெருசு, எங்களுடைய இலக்கு பெருசு, எங்களுடைய கொள்கை கோட்பாடு பெருசு. எங்களுடைய இலக்கை அடைவதற்கு பல ஆண்டுகள் நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தா நீங்கள் உலக வரலாற்றை எடுத்து பாருங்களேன். நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் போராடி இருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன்லாம் கிட்டத்தட்ட 7 தேர்தலுக்கு மேலே ஆபிரகாம் லிங்கன்லாம், அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன்லாம் கிட்டத்தட்ட 8 தேர்தலுக்கு அப்புறம் தான் அதிபர் ஆகியிருக்கிறார். இந்த உலக வரலாற்று உற்று பார்க்கும்போது காந்தியெல்லாம் கிட்டத்தட்ட காந்தியும் சரி, இன்னும் பிற தலைவர்களும் சரி 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கிறாங்க. உண்மை ஜெயிக்க, நீதி ஜெயிக்க காலம் எடுக்கும். அதற்காக தோற்றுவிட்டோம், நம்ம தோற்று கொண்டே இருக்கிறோம், நம்ம அந்த களத்திற்கு வரக்கூடாது, மக்களுக்காக போராடக்கூடாதுன்னு ஒரு பொழுதும் நாங்கள் வந்து தோண்டு போகல. இன்னும் உதாரணத்தை எடுத்துக்கொண்டா எங்களுடைய தேசிய தலைவர் 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் போராடி இருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அந்த மக்களுக்காக, ஈழ மக்களுக்காக, ஈழ தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் தோண்டு போல.
அவரை பின்பற்றுபவர்கள் நாங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் தோண்டு போகுமா? 2016 தேர்தல் தோல்வி, 2019 தேர்தல் தோல்வி, 2021 தோல்வி, 2024 தோல்வி, 2026 தோல்வி. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பொது தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். ஒரு முறையாவது தோற்ற மாதிரி தெரியுதா? எனக்கு 19 வயது. இன்னைக்கு என் வயசுல உள்ள ஒரு இளைஞன் ரீல்ஸை பார்க்குறான். ரீல்ஸ் போட்டவங்கள இன்னைக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறான். என்னுடைய வயது இளைஞர். ஒரு துண்டுச்சீட்டு இல்லாமல் இன்னைக்கு முதலமைச்சரும் சரி, அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களும் சரி, மாண்புமிகு அமைச்சர்களும் சரி, துண்டுச்சீட்டு பார்த்து தான் பேசுகிறாங்க. என்ன மாதிரி இவ்வளோ நேரம் தடமாக ஒரு துண்டுச்சீட்டு பார்க்காம இவ்வளவு தெளிவாக எந்த கட்சியிலாவது பேச முடியுமா? முடியாது. காரணம், நாம் தமிழர் கட்சி எங்களை போன்ற சிறு சிறு பிள்ளைகளை செதுக்கி இருக்கிறது, இப்படி உருவாக்கி இருக்கிறது. காரணம், ஒரு சீரான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக. அதனால் இந்த தேர்தல் தோல்விகளை நாங்கள் பெருசாக கருதவே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனால் வந்து ஊடகத்தையே சந்திக்கிறதுக்கு உங்கள் தலைவர் வந்து மறுத்துருக்கிறாரு. இப்போ வந்து தொடர்ச்சியாக களத்தில் இருந்தால் தானே சந்திக்க முடியும். ஊடகத்தை கூட சந்திக்க மறுத்தா அப்புறம் எப்படி தொடர்ச்சியாக களத்தில் இருக்க முடியும், எப்படி வெற்றி பெற முடியும்? அப்படி இல்லைண்ணே. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிகமான ஊடகங்களை சந்தித்து பேசுனது, ஊடக பேட்டிகள் சந்தித்து பேசுனதுன்னா என் பெரியப்பா சீமான் அவர்கள் தான். அவர் சந்திக்காத மேடைகள் இல்லை. இங்கே சென்னையிலேருந்து விமான நிலையத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் இங்கே விமான நிலையத்தில் ஏறுவதற்கு முன்பு ஒரு பேட்டி, மதுரையில் போய் இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மதுரையில் இறங்கிய உடனே ஒரு பேட்டி, அதன் பிறகு பொதுக்கூட்டத்துக்கு பேச போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பு ஒரு பேட்டி கொடுப்பாங்க, பேசுறதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க. தண்ணீர் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, பல மாநாடு போட்டாங்க. பல மாநாடுகளை இந்த ஊடகங்கள் புறக்கணிச்சது. அதையும் மீறி தேர்தல் முடிகிற வரைக்கும் தொடர்ச்சியாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பெரியப்பா சீமான் அவர்களுடைய அரசியலையும், பெரியப்பா சீமான் அவர்களுடைய பேச்சுக்களையும், பெரியப்பா சீமான் அவர்களுடைய போராட்டங்களையும் இந்த ஊடகங்கள் எல்லாம் திட்டமிட்டே மறைத்தது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் இதற்கு முன்பு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தோம், இதற்கு முன்பு மக்களுக்காக போராடணும், இப்பயும் போராடிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு முதன்மையான ஒரு காரணத்திற்காக தான் இன்னைக்கு நாங்கள் இந்த ஊடகங்களை புறக்கணிச்சிருக்கோம். இப்போ தாவேக அமைச்சர்களுடைய செயல்பாடு எல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து போய் ஆய்வு பண்ணுறாங்க, அர்ச்சகர்கள்லாம் வந்து லஞ்சம் கேட்டால் வந்து உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க, பல இடங்கள் ஆய்வு பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் மருத்துவமனைகள் ஆய்வு பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து துடிப்பாக தானே செயல்படுறாங்க. இதில் நீங்கள் என்ன குறை? ஆமாம், துடிப்பாக கண்டிப்பாக சர்க்கார் படம் ஒரு விரல் புரட்சி மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த படத்தில் நடக்கும்ல, திடீர்னு உள்ளே போகிறது, மாஸ்க் அணைஞ்சிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு அரசியலான. கக்கன், இந்த நாட்டை கக்கன் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு, காமராஜர் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு, இத்தனை பேர் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதுக்கு மத்தியில் கச்சத்தீவை எப்படி மீட்டெடுப்பீங்கன்ட்டு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டால், அதாவது மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறார். பஸ் இன்னும் வரலைன்னு போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட கேட்டால், நீ சாப்பிடலை, நீ சாப்பிட்டுட்டு வந்துட்ட, எனக்கு பசிக்குது, நான் என்ன சாப்பிடலப்பா அப்படிங்கிறார். என்ன இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பெரும் நிறுவனங்கள் முதலீடு செய்யாமல் ஆந்திராவில் முதலீடு செய்கிறாங்களேன்ட்டு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னை பற்றி குறை சொல்கிறாங்களே, நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்பீங்களா அப்படின்ட்டு தொழில்துறை அமைச்சர் சொல்கிறாங்க. அதே தொழில்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டால் பாலியல் வன்கொடுமை கோவையில் நடந்திருக்குன்னு கேட்டால், என் துறை சார்ந்த கேள்வி மட்டும் கேளுங்க, மற்ற துறை சார்ந்த கேள்வி என்னட்ட கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் பக்கத்தில், அதாவது அந்த மீன்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல, அண்ணன் விஜய் அவருடைய சினிமாத்துறை நண்பர், அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது ஒரு 4வது 5வது வயசு பாப்பாவுக்கு வாய்ப்பாடு சொல்லி கொடுப்போம்ல, இப்படி சொல்லுன்னு, அது மாதிரி பக்கத்தில் என்ன அவருடைய செயலாளர் சொல்லித்தராரு, இப்படி சொல்லுங்க. அவர் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னார். அதை இவர் பிக்கப் பண்ணிட்டு இவர் சொல்கிறார் நோ கமெண்ட்ஸ்ன்னு. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட சொன்னாங்க. அவர் வந்து எதர்ச்சியாக சொன்னார். அவர் எதர்ச்சியாக சொன்னது இன்னைக்கு வந்து நடந்துருச்சு பாருங்களேன். கண்டிப்பாக தமிழக கட்சி கழகம் ஜெயிச்சிட்டா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு செல்லூர் ராஜ் தான் பார்ப்பீங்க, இவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் 1000 செல்லூர் ராஜ் பார்ப்பீங்க, அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? அவர் சொன்னதான் இன்றைக்கி நடந்திருக்கு. 1000 செல்லூர் ராஜ் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்போன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த 40 நாட்கள் அப்படின்னு பெரிய செயல்பாடுகள் பார்க்கல. இப்போ வந்து தொடர்ச்சியாக நிற்பீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? நாங்கள் மக்களுக்கானவர்கள்னே, நாங்கள் தான் சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட இத்தனை தேர்தல்களில் நாங்கள் தோற்றுருக்கோம். இத்தனை தேர்தல் நாங்கள் தோற்று போயும் கூட இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மக்களுக்காக இன்னும் இருக்கோம். நான் கூட இப்போ சொன்ன இத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்திருக்கோம். இனி நாங்கள் களத்திற்கு வருவோம். அடுத்த களத்திற்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றோம். அடுத்த 6 சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தல் வருகின்றது. இப்போ இந்த அடுத்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருது. அதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். அடுத்து எங்களுடைய பாய்ச்சல் என்பது இன்னும் வீரியமாக இருக்கும். அடுத்த களத்திற்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். புலி இருக்குல்ல, புலி பாய்வதற்கு முன்பு பதுங்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதற்கு முன்பு நாங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நின்னோம், மக்கள் குறைகளை கேட்டோம், போனோம், வந்தோம். ஆனால் இது வந்து இந்த கடந்த 15 வருட அரசியல். இதற்கப்புறம் நாங்கள் முன்னெடுக்க போகிற அரசியல் என்பது இன்னும் வீரியமாக இருக்கும். புலி எப்படி பதுங்கி பாயுதோ அதே மாதிரி தான் இனி எங்களுடைய அரசியல் இருக்கும். நாளைக்கு 27ஆம் தேதி, நாளைக்கு சனிக்கிழமை காலைல 10 மணிக்கு பெரியப்பா சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பாங்க.
இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் விஜய் அவர்களாக இருக்கட்டும், என் பெரியப்பா சீமான் அவர்கள் கொடுக்கின்ற பேட்டி மாதிரி துண்டுச்சீட்டு இல்லாமல், எப்படி துண்டுச்சீட்டு இல்லாமல் நாளைக்கு எவ்வளோ தெள்ளந்தெளிவாக ஒவ்வொருத்தர் கேட்கின்ற கேள்விக்கு உலக அரசியல்லேருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எவ்வளோ தெளிவாக பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இது போன்ற தலைவர்கள் என்றைக்காவது பார்த்தது உண்டா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் இவ்வளோ பெரிய ஏஃபோர் சீட்டு வச்சுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு வச்சுருப்பாங்க. அண்ணன் விஜய் அவர்களும் ஏஃபோர் சீட்டு வச்சுருக்கிறாங்க. எப்போ மேடையில் பேசுகிறப்போ இன்ன வரைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தலை. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் சரி, முதலமைச்சர் ஆகுவதற்கு முன்னாடியும் கட்சி ஆரம்பித்தப்பவும் சரி, இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய வரலாற்றிலும் சரி, செய்தியாளர்களை சந்திக்காத 2 நபர்கள் இருக்காங்க. ஒன்று ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இன்னொன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இவங்க 2 பேரும் தான். கத்தி படத்தில் செய்தியாளர் சந்திச்சாங்க, சர்க்கார் படத்தில் செய்தியாளர் சந்திச்சாங்க, மெர்சல் படத்தில் சந்திச்சாங்க, தெரி படத்தில் சந்திச்சாங்க, படத்தில் சந்திச்சாங்க. நிஜத்தில் ஏன் சந்திக்கலை? ஸ்கிரிப்ட் இல்லை, அதுதான் விஷயம். இதே போனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்டெல்லாம் கேள்வியை முன்னாடியே கொடுத்துருவாங்க. இந்த கேள்விக்கு இப்படி தான் பதில் சொல்லணும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படி தான். நாளைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் செய்தியாளர் சந்தித்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் பெரியப்பா சீமான் அவர்கள் மட்டும்தான் துண்டுச்சீட்டு இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணால், எத்தனாயிரம் செய்தியாளர்கள் இருந்தாலும் சரி, இப்படி ஃபிங்கர் டிப்ஸில் தன்னுடைய விரல் நுனியில் எல்லாருக்கும் பதில் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை, ஆற்றல் மிகு அரசியல்வாதியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இழந்திருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் வேதனைப்படும். நாங்கள் ஒருபொழுதும் வேதனைப்பட தேவையில்லை. திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி வந்தாங்க. இன்னொருபடி மேலே போய் நாங்கள் தான் முதன்மை சக்தின்னு சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு முதன்மை சக்தியாக தான் இருக்கிறாங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முதன்மை சக்தியானா இல்லைண்ணே, ஏமாற்று சக்தி தான் உண்மையாக சொல்ல போனேன். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் என்னுடைய தொகுதி தான். நான் வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. என்னுடைய தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஐயா மாரிமுத்து அவர்கள் கடந்த முறை அவங்க தான் எம்எல்ஏ, இந்த முறையும் அவங்க தான் வேட்பாளராக அண்ணாங்க. ஐயா மாரிமுத்து அவர்கள் இன்ன பொழுது கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஊர்களில் தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது. என்னுடைய தொகுதியில் ஒரு சில ஊர்களுக்கு வரல, ஒரு சில ஊர்களில் நலத்திட்டங்கள் செய்யலைன்னா 50க்கும் மேற்பட்ட ஊர்களில் தேர்தல் புறக்கணிப்பு நடந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் யாருன்னாங்கன்னா பாண்டியன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. இப்போது மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, மக்கள் இளைஞர்கள் பெண்கள் இவங்க எல்லாரும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, ஏன்னா அவர் கடந்த முறை நல்லது செய்யலை, அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற்று சக்தியாக வந்திருக்கிறாங்க, நம்ம அதிமுகவையும் தவிர்த்துருவோம், நாம் தமிழர் கட்சியும் தவிர்த்துருவோம், நம்ம மாற்று சக்தியான தமிழக வெற்றி கழகத்துக்கு பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட 61,000 பேர் கிட்டத்தட்ட 62,000 பேர் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் வெற்றி பெற்றது ஐயா மாரிமுத்து அவர்கள் தான். ஐயா மாரிமுத்து அவர்கள் 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஐயா மாரிமுத்து அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இங்கே ஐயா மாரிமுத்து அவர்கள் வரக்கூடாதுன்னு நல்லா கேட்டுக்கோங்கண்ணே, ஐயா மாரிமுத்து அவர்கள் வரக்கூடாதுன்னு அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. எத்தனாயிரம் மக்கள்? கிட்டத்தட்ட 62,000 மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. இங்கே மீண்டும் ஐயா மாரிமுத்து அவர்களே வரணும்னு கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. இவர் வரக்கூடாதுன்னு இவர் ஓட்டு போட்டாங்க இப்போது தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் வெற்றி பெற்றது இவர். இன்றைக்கி யார் வரக்கூடாதுன்னு யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ இன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகமும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணி வச்சுட்டு அந்த இடத்துல ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளாயிட்டாங்க. இப்போது 70,000 ஓட்டு ஒருத்தருக்கு விழுந்திருக்கு. இவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளாயிட்டாங்க. அப்போ மக்கள் இங்கே தெளிவாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர் தூய சக்தின்னு சொன்னார்ல, திமுக தூய சக்தியாக இருப்பதற்கு எந்தெந்த கட்சிகள்லாம் துணை சக்தியாக இருந்ததோ, கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்னார்ல, எந்தெந்த கட்சியெல்லாம் கல்லாப்பேட்டி கூட்டணியாக இருந்ததோ இன்னைக்கு அந்த கட்சிகளில் திமுகவுடைய துணை தூய சக்திகளை இவர் இன்னைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறார். அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னார்ல, அதிமுக ஊழல் சக்தியாக இருப்பதற்கு எந்தெந்த நபர்கள், முக்கியமாக உதாரணம் சொல்ல போனால் ஐயா விஜயபாஸ்கர் அவர்கள், எந்தெந்த நபர்கள் துணை சக்தியாக போனார்களோ அந்த நபர்களை இன்னைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒன்றா போட்டு ஒரு கலவையாக அடித்து வச்சிருக்கிறாரு. இப்போ திமுக அதிமுக எப்படி தீய சக்தி ஊழல் சக்தியோ அதே போல தான் அவர் சொல்கிற மாதிரி அவருடைய கட்சியும் துருந்து போன சக்தியாக இன்னைக்கு இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்பது மாற்று அரசியல் இல்லை, மக்களுக்கான ஏமாற்று அரசியல். இதை நாங்கள் இந்த 40 நாளில் உணர்ந்துட்டோம். மக்கள் உணர்வதற்கு காலம் எடுக்கும். இன்னொரு 1 வருடம்னாலும் மக்கள் உணர்வதற்கு தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக போலதான் உணர்வதற்கு மக்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா மக்கள் இங்கே அறியாமல் உள்ள மக்கள் தெளிவு பெறுவதற்கு காலம் எடுக்கும். அதுவரையும் பொறுத்திருப்போம். கண்டிப்பாக மக்கள் இவர்களுடைய ஆட்சியை, இந்த தமிழக வெற்றி கழகத்தை வெறுத்து ஒதுக்குவாங்க. அப்போ மக்கள் உணர்வாங்க, மக்கள் எங்கள் பக்கம் தேடி வருவாங்க. நன்றி தம்பி, சிறப்பான உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றிண்ணா.